ஓம் சாய்ராம். பெற்றெடுத்தா இப்படி ஒரு பிள்ளைய பெறணும். சாதாரணமா ஒரு பிள்ளைய பெறக்கூடிய அந்த நாட்கள்ல அந்த தாய் தவம் இருக்கிறாங்க. தவம் இருக்கிறாங்க. தவம் செய்து பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிரார்த்தனை கோபுரத்துல கூட அநேக பிள்ளைகள் கடந்த இந்த 9 ஆண்டுகள்ல ஆயிரக்கணக்கில் வேண்டிக் கொண்டு அந்த பெற்றெடுத்த பிள்ளைகள் பாபாவுடைய பாதத்துல எலுமிச்சங்கனி வச்சு அம்மாவுடைய அந்த அதிர்ஷ்டமான கரங்கள்ல வாங்கின அந்த பிள்ளைகள் பெற்றெடுத்தது ஆயிரக்கணக்கில் இருக்குது. உங்களுக்கு தெரியும். இதோ இந்த தாய் பாரத பிரதமரையே பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிற ஒரு நல்ல ஒரு பாக்கியசாலி இந்த தாய். அதே மாதிரி நல்ல ஒரு பாசமுள்ள தாயை பெற்ற இந்த பிள்ளை. நிறைய பேர் தாயை பழிக்கிறாங்க, சேயும் நிறைய தாய்கள் பழிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம அன்புக்கு ஒரு உதாரணமா இந்த சேயும் தாயும் திகழறாங்க அப்படிங்கிறது உண்மை. இந்த காட்சி நமக்கு மனசை நெகிழ செய்யுது. எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படியான ஒரு பாக்கியம் கிடைக்கிறதில்ல, இப்படியான ஒரு மனசும் கிடைக்கிறதில்ல. உண்மைதானங்க, உண்மைதானே. நான் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்வேன். திருவிழாவில் நான் சாமியை பார்த்தேன். சாமியை எங்க அப்பா அவர் தோள் மேல இருந்து என்னை காமிச்சாரு. அப்ப தெரியல எனக்கு நான் சாமியின் பேர்ல இருந்துதான் சாமியை பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறது அப்ப தெரியல. அப்பா இல்லை. இப்போ நான் அப்பாவை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்பா கிடைக்கல, போயிட்டாரு அப்படின்னு மனசு வருத்தமா இருக்குது. அந்த மாதிரி வருத்தமா இருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் தாய் தந்தையும் போனா கிடைக்காத ஒரு விஷயம், உலகத்துல கிடைக்காத ஒரு விஷயம். இருக்கும்போதே இந்த மாதிரி மரியாதை பண்ணணும். இன்னொரு கவிதை நான் எழுதியிருந்தேன். எல்லா உறவுகளும் காசத்தான் எதிர்பார்க்கும். எங்க அம்மா மட்டும்தான் நான் பேசுறதை எதிர்பார்க்கும் அப்படின்ட்டு ஒரு கவிதையில ஒரு வரி வரும். அடியேன் எழுதின கவிதை. அந்த மாதிரி பேசுறத, பார்க்கறத, அருகாமையில் இருக்கிறத பெரிய பாக்கியமா நினைக்கிற தாய்மார்கள், தந்தைமார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்துல. நம்ம எதையும் கொடுக்க வேண்டாம். இந்த பாசத்தையும் நம்ம நேரத்தையும் கொடுத்தா போதும். அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து நம்மளை மேல 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 உயர வைக்கும். அப்படி உயர்ந்தவர் தான் இந்த உயர்ந்த மனிதன். பாபாவுடைய பக்தர் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். அவர் தரிசனம் பண்ணும் பொழுது நாங்க பார்த்தோம். அதை நான் அடுத்த இன்னொரு பதிவில் உங்களுக்கு பதிவிட்டு காமிக்கிறேன். நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் நிறைய ஆரோக்கியமா இருக்கணும். அவங்க தாயாரும் ஆரோக்கியமா இருக்கணும். நிறைய சாதனைகளை இந்த நம்முடைய பாரத நாட்டுக்கு செய்யணும். நிறைய நாட்கள் அவர் இருக்கணும், நீடூழி வாழணும், நெடிய புகழ அடையணும். பாரதம் அவரால நிறைய உயரத்துக்கு வரணும் அப்படின்னு நாம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அப்பா சாயப்பா அதுக்கு துணையா இருப்பார். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி, மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து.